தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வினீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினீஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 9.38 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை 9,10,000 பேர் தேர்வுகிறார்கள். அதே போல தனித்தேர்வுகளை பொறுத்தவரை 28,827 பேரும், சிறை கைதிகள் 235 பேரும் என ஒட்டுமொத்தமாக 9,38,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதற்காக 4,107 தேர்வு மையங்களும், தேர்வில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க 4,591 பறக்கும் படைகளும், தேர்வு கண்காணிப்பு பணியில் 48,700 ஆசிரியர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் பொறுத்தவரை ஏற்கனவே 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆண்டுக்கான பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் காலை 10 மணி அளவில் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியிலும் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்வு அறைகளை பொறுத்தவரை மாணவர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டு தடுக்க 48,700 ஆசிரியர்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளராக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 3,350க்கும் பறக்கும் படைகளும் 1,241 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியின் கீழ் இந்த தேர்வுகளானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தேர்வு மையங்களை பொறுத்தவரை குடிநீர், இருக்கை, மின்சாரம், வெளிச்சம் மற்றும் கழிவறை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வறைக்குள் செல்போன் உட்பட மின்சாதன பொருட்கள் கொண்டு வர ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கண்காணிப்புகளுக்கு கீழ் உட்படுத்தப்பட்டு தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தொடங்கியிருக்கிறது. தேர்வை பொறுத்தவரை 9,38,000 பேர் தேர்வு எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தேர்வு மதியம் 1 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. தேர்வுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக விடைத்தாள் திருத்தும் பணியில் பல்வேறு இடங்களிலும் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே தெரிவித்திருக்கிறார்கள்.